புதுச்சேரியில் தனியார் பினான்ஸ் நிறுவனம் ஒன்றில் தவணை முறையில் செல்போன் வாங்கிய பெண்ணிடம் சென்னையிலிருந்து போலீஸ் பேசுவது போல் நடித்து அடாவடி வசூலில் இறங்கியதாக சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட அந்த பெண் தொகுதி எம்எல்ஏவான நேருவை நாடிய நிலையில் அவரிடமும் போலீஸ் என கூறி பேசிய ஆடியோ வெளியாகியுள்ளது. ஹலோ, சொல்லுங்கப்பா, கேக்குது. ஆமா, நான் நேரு எம்எல்ஏ பேசுறேன். ஒன்றும் இல்லை, ஹேமலாதான்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃப்ரம் பாண்டிச்சேரிங்களா? சொல்லுங்க. ஆமா ஆமா, அவங்க வந்து ஒரு ஃபோன் லோன்ல எடுத்துக்கிறாங்க போல, இது பஜாஜ் ஃபைனான்ஸ்ல. அது ஏதோ அவங்களுக்கு ஒரு மணி நேரத்துல 2 மணி நேரத்துல பணம் கட்டலனாக்கா அவங்க மேல கேஸ் போட்டு உள்ள தள்ளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கள பாத்தீங்கன்னா பணம் கட்ட சொல்லி லைனுக்கு வரல, சரிங்களா? எனக்கு வந்திருக்கிறது அரெஸ்ட் வாரண்ட் மட்டும் தான் வந்துச்சு. ரெஸ்பான்ஸாக தான் கேஸ்ன்றதால தான் சிவில் கேஸா வந்திருக்கு. அது இப்ப வந்து இது கோர்ட் மூலியமா வந்துக்குதுங்களா? ஆமாங்க, கோர்ட்ல இருந்து ஆல்ரெடி சம்பந்தப்பட்ட வீட்டு அட்ரஸ்க்கு சம்மன் இஷ்யூ பண்ணிருக்காங்க. கன்சர்ன் பர்சன் ஆகிய ஹேமலதா என்றவங்க பாத்தீங்கன்னா அது ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் ஆகாம அது வாங்காம ரிட்டர்ன் பேக் ஆயிருக்கு. ஓ இல்ல அவங்க கேஸ்ன்றதால சிவில் கேஸா ஃபைல் பண்ண சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி ஒண்ணும் இல்ல மேடம். இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல, நீங்க உங்க நடவடிக்கை காட்டு தான் அந்த டைம் கொடுத்தா அவங்க வந்து ஒரு வாரத்துல கட்டிடுறாங்க. வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா சிவில் கேஸ்ன்றதால ஆல்ரெடி ஒரு லேடி பேர்ல வந்திருக்கேன்னா நான் 12 மணி வரைக்கும் டைமிங் கொடுத்தேன். அவங்க இல்லப்பா, அதான் ஒரு வாரம் டைம் கேக்குறாங்க, பணத்தை ஃபுல்லா கட்டிடுறாங்க. சிவில் கேஸ்ன்றதால பெண்டிங்லாம் வைக்க முடியாதுங்க. அவங்கள பணத்தையும் கட்ட வேணாம்னு சொல்லுங்க. நான் கேஸ் எஃப்ஐஆர் மட்டும் ஃபைல் பண்ணி அனுப்புறேன். அவங்கள லீகலாவே பாத்துக்க சொல்லுங்க, சரிங்களா? சரி, அப்படின்னாக்கா அவங்க சரிப்பா, அவங்கள அரெஸ்ட் ஏதாவது பண்றோம் போறேன்னாங்களாமா? யாரு? ஆமாங்க, அரெஸ்ட் வாரண்ட் தாங்க வந்திருக்கு. ஏன்னா சிவில் கேஸ்ன்றதால ஃபினான்ஷியல் சீட்டிங் கேஸ்ல பண்ண சொல்லிருக்காங்க. ஆர்பிஐ கலந்து படி அந்த செக்ஷன் 138 கீழ அவங்கள சிவில்ல டிஃபால்ட்டா மென்ஷன் பண்ணப்பட்டிருக்காங்க. கொஞ்சம் டைம் கொடுங்கப்பா. அது என்னப்பா, நார்மல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இருந்து வந்துச்சுன்னா நான் டைமிங் அதை ரெடி கொடுத்துருப்பேன். 1 வீக்ன்றது 1 மாசம் வரைக்கும் நான் கொடுத்துருப்பேன். ஏன்னா இது பாத்தீங்கன்னா சென்னை ஹைகோர்ட்ல கேஸ் மூவ் பண்ணிருக்காங்க. இதுல டைமிங் எனக்கு மேல பாத்தீங்கன்னா 3 பேர் இந்த கேஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு பதில் சொல்றேன் இல்லையா, கேஸ் என்ன பண்றீங்க, முடிக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லி. இதுக்கு மேல என்னால ஒன்னும் பண்ண முடியாதுங்க. சரிங்கம்மா, சரி, நான் ஏதாவது சரின்னா அவங்கள வச்சு நான் பேசுறேன். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த எம்எல்ஏ நேரு, தனியார் பைனான்ஸ் நிறுவனத்தினர் இதுபோன்று போலியாக ஆட்களை வைத்து அடாவடி வசூலில் இறங்குவதாக தெரிவித்தார். இந்த மாதிரி ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரங்க இப்படி ஒரு ஃபேக்காக ஆளுங்களை செட் பண்ணி அடாவடி வசூலில் இறங்கி இதை மாதிரி ஏழை எளிய மக்களை மிரட்டி பணம் பிடுங்குறாங்க. இதுதான் உண்மையான செய்தி. கமிஷனர் ஆஃபீஸ் பேக்ரவுண்டு அந்த வாக்கி டாக்கி அந்த இதெல்லாம் ஒரு செட்டப் பண்ணிட்டு இதை மாதிரி பேசுறதுனால எல்லாரும் நம்ப வேண்டியதாக இருக்குது. அப்போ இது வந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே அவங்க கைக்குள்ளே வச்சுன்னு செய்கிற மாதிரி அவங்க ஃபேக்காக அதை செய்கிறாங்க. உண்மையாக அவங்க போட்டிருந்தாங்க, நேரம் கேஸ் போட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்கணும் இல்லையா? அவங்க பணத்தை போய் கட்ட பிறகு தான் இது வந்து ஃபேக்கான இதுன்னு தெரிய வருது. அப்புறம் பஜாஜ் ஃபைனான்ஸில் சத்தம் போட்டேன், இதை மாதிரி வெள்ளிக்கிழமை அதுமா ஒரு மகளிரை மாற்றி அவங்க தாலியை வச்சு அடமானம் வச்சு இன்றைக்கி பணம் கட்ட வைக்கிறீங்களே, இதெல்லாம் நியாயமா? இதெல்லாம் நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசுகிறேன், என்கிட்டயே போலீஸ் அதிகாரி மாரி பேச வச்சு நீங்கள் ஆக்ட் பண்ணுறதுலாம் ஒரு தப்பான செயலை, உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நான் தயாராகிறேன், இதை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அவங்களே ஒத்துக்கிறாங்க, கம்பெனிக்காரே ஒத்துக்கிறாங்க, இது தவறாக நடந்து போச்சு, இது அவங்க அப்படி பேசிடக்கூடாது, பணத்தை கேட்டிருக்கலாம் பண்ணலாம், ஆனால் போலீஸ் அதிகாரி மாரி பேசுறது தவறு தான் எங்கள் சைடில், இதை நாங்கள் அப்ளாஜி கேட்டுக்கிறோம் அப்படின்ற இடத்துல அவங்க வராங்க. இது இருந்தாலும் இதை வெளி உலகத்துக்கு எவ்வளோ பேருக்கு இதுமாதிரி தவறு நடக்குதுன்றது நம்மளுக்கு தெரிய வரணுன்றதுக்கோசரம் இதை நான் உங்கள் முன்னால் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டுக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.